இன்றைய டிவோஷன் மனம் திரும்புதலின் முதல் படி. மத்தேயு 3:6 தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஸ்நானகன் பிரசங்கத்தை கேட்டு பல பேர் பாவ அறிக்கை செய்யறாங்க. பாவ அறிக்கை அப்படின்னா என்ன? தன்னுடைய பாவத்தை தானே செய்தேன் என்று சொல்லும் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம்தான் பாவ அறிக்கை. அது வெறும் உதட்டில இருந்து மட்டும் வரக்கூடாது. தான் செய்த செயலுக்காக உள்ளத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு அதை அறிக்கையாக சொல்லணும். சவுல் தேவனுடைய கட்டளைப்படி நடக்காம அமலேக்கியரை முற்றிலுமா சங்காரம் செய்யாம நான் பாவம் செய்தேன் அப்படின்னு அறிக்கையிடுறாரு பழைய ஏற்பாட்டுல. ஆனா அந்த அறிக்கையில் மனஸ்தாபம் எதுவுமே இல்லை. பல நேரங்கள்ல நம்ம தவறுகளை செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே பாவத்தை திரும்பவும் திரும்பவும் செய்யறோம். ஏன் என்றால் பாவத்தை குறித்து ஒரு மெய்யான மனஸ்தாபமும் அதை விட்டு விடணும் அப்படிங்கிற உறுதியும் நம்ம மனசுல இல்லாதது தான் இதோட பெரிய காரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. விட்டு விடுறது மட்டுமல்ல, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு யோவான் சொல்றாரு. இதுவரை பொய் பேசினவன் இனிமேல் உண்மை பேசணும். இதுவரை திருடியவன் பிறருக்கு கொடுக்க பழகணும். ஒருவன் மனம் திரும்பி விட்டா இதுதான் அவனுடைய அடையாளமா இருக்கணும். அமெரிக்கா தேசத்துல ஒரு மாகாணத்துல அல் ஜான்சன் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்காரு. இது ஒரு உண்மை சம்பவம். அவர் தன்னுடைய இளம் வயசுல பல குற்ற செயல்கள்ல ஈடுபட்ட ஒரு வாலிபன். ஆனா பல வருடங்கள் கழித்து அவர் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்றாரு. அவர் இளம் பிராயத்துல செய்த தவறு ஒன்று அவர் மனசை உறுத்தி கொண்டே இருக்கு. பல வருஷம் ஆனாலும் அவருடைய 19th ஏஜ்ல நண்பர்களோட சேர்ந்து ஒரு பேங்க் கொள்ளையடிக்கிறாரு. அது அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட போய் சரண்டர் ஆயிடுறாரு. நான் ஒரு குற்றவாளி அப்படின்னு அறிக்கையிடுறாரு. ஆனா அந்த கேஸ் ஏற்கனவே க்ளோஸ் ஆன ஒரு கேஸ். அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியல. அதனால ஆனாலும் அவர் தன்னுடைய கையில வைத்திருந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றாரு. இதுதான் மெய்யான மனம் திரும்புதல். ஒருவேளை நாம மனம் திரும்பும் போது நாம் செய்த தவறுக்கு ஈடாக அதை சரி கட்ட முடியாம போகலாம். ஆனா தன் தவற உரியவரிடம் சென்று ஒத்துக்கொள்வது தான் முதல் படியாகும். மனம் திரும்புதலோட முதல் படி. சகேயு மனம் திரும்பி விட்டான் அப்படிங்கிறது அந்த ஊருக்கே தெரிகிற வண்ணம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட மெய்யான மனம் திரும்புதலை தினந்தோறும் நம்ம செய்யணும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும். ஆமேன்.